என்னை நிறுத்தினவருக்கு எனக்கான எல்லாவற்றையும் நிறுத்த முடியும். ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் பார்க்கணும். உண்மையிலே இதை கர்த்தருக்கு செய்ய முடியுமா? உன்னையே தூக்கி நிறுத்திட்டாரு, உன்னுடைய இதை தூக்க முடியாது அவருக்கு. உன்னை ரட்சித்து கொண்டு வந்தவர், உன்னை உளையான நாம் எங்கு கிடந்தோம், எப்படி கிடந்தோம், ஆமா இப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து பரிசுத்தவான்கள் நடுவில் நம்ம நின்று ஆராதிப்போமான்னு நினைச்ச நாட்கள் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த தெரிந்தெடுத்ததில் நினைச்சாலே போதும், என்னே கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே, எனக்கான அதை கொண்டு வர மாட்டீங்களாப்பா. ஆமே, இந்த பாடலுடைய இந்த 2 லைன், எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து, இந்த ஒரு 2 லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு பாடிட்டே இருப்பேன் சர்ச்சில். 2 லைனை தாண்டி ஸ்டாண்ட்ஸாகவும் வராது, அதுக்கு முன்னாடி ஒன்றுமே வராது. இந்த 2 லைன் தான், எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து, 8வது உயரங்கள். இந்த 2 லைன் மட்டும் டியூனோட பாடிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ஃபில்லே ஆகாது பாட்டு, புரியலை. அப்போ தான் ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைக்காய் காத்திருக்க வைத்த பாதையில், அதுக்கு அடுத்த வருஷம் நினைக்கிறேன், அப்போ தான் என் வாயில் என்ன சொல்ல தொடங்கிட்டேன்னா, ஆண்டவர் இனி எனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, இது முடியாத ஆண்டவரே, இது நடக்காத ஆண்டவரே. இப்படி என் இருதயத்தில் நான் நினச்சி நடக்க தொடங்கின நாட்களில் தான் மதுரையில் ஒரு மீட்டிங் அண்ணன் கூட. அப்போ நான் தனியாக மீட்டிங் போகிறது ரொம்ப கம்மி. அப்போ அண்ணன் கூட தான் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு கூடவே ட்ராவல் பண்ணுவேன். இப்போ மதுரையில் ஒரு யூத் மீட்டிங், ஏஜியோடைய ஒரு யூத் மீட்டிங்காக 2 டேஸ் மீட்டிங் போயிருந்தோம். அந்த மீட்டிங் போயிருக்கும்போது நாங்கள் தங்கியிருந்த எங்களை கவனித்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள ஒரு பாஸ்டர் அங்கே இருந்தார். எனக்கு பிள்ளை இல்லாதது அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நானும் எதுவுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணவும் இல்லை, எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் டே அந்த மீட்டிங் முடிச்சு நாங்கள் அடுத்த ரூம்லேருந்து கிளம்புறோம். லாஸ்ட் மீட்டிங் நாங்கள் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறோம். அந்த மீட்டிங்காக புறப்பட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பாஸ்டர் என் கைப்பிடிச்சு சொன்னார், ஒரு நன்மைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது உங்கள் கைக்கு வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை அபிஷேகித்து நிறுத்திட்டு தான் கர்த்தர் இந்த நன்மையை உங்கள் கையில் தருவார் அப்படின்னாங்க. உங்களை நிறுத்திட்டு உங்களுடையதை கொண்டு வந்து தருவார் அப்படின்னாங்க. அந்த வார்த்தை இன்னும் எனக்கு மறக்கலை. எனக்கு அந்த இடத்துல அளவா என்ன செய்யணும்னு தெரியல. அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த வீக் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சரணத்தை பாட வைக்கிறார். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்துவி உலகிற்கு. இயேசுவின் நாமத்தில் உண்மையாக சொல்கிறேன், என்னை நிறுத்திட்டு தான் எனக்கானதை கொண்டு வந்து நிறுத்தினார். அதன் பிறகுதான் ஆண்டவர் வந்து நிறைய பாடலை வாயில பாட வச்சு ஆமே. அதுக்கு பிறகுதான் எனக்கு ஆண்டவர் நன்மையை கொடுத்தார். பிள்ளை ஐசக் பிறக்கிறான். அதுக்கு பிறகு ஆண்டவர் நன்மையை தந்துட்டே இருக்கிறார். ஏன் சொல்றேன்னா, சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை பலனா இருக்கும். ஆமா, உங்களை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார்னா உங்களுக்கானதை கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கரம் இதை செய்யும். இந்த வார்த்தையை இருதயத்தில் ஆழமா பதிச்சு வைங்க. என்னை கொண்டு வந்து நிறுத்தினவர் எனக்கானதை கொண்டு வந்து நிறுத்துவார். என்னை கொண்டு வந்து சமூகத்தில் நிறுத்தினவர் எனக்கானது அத்தனையும் இந்த சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும். ஆமே.